நீங்க இசை அரக்கனா இல்ல இசை சூறாவளியா? தெரியலையே. சும்மா யோசிச்சு சொல்லுங்க சார். அதில் இசையே வராது. அப்ப வேற என்ன கொடுப்பீங்க? சந்தோஷ் நாராயண் சார் பின்னாடி ஒரு டேக்லைன் கொடுக்கலாம். எனக்கு அது இது வேணா வைக்கலாம். எனக்கு என்னோட ரேஷன் கார்டில் சந்தோஷ் நாராயண் வந்து சந்தோஷ் நாரினான்னு போட்டுட்டாங்க. அவன் போட்டு நான் போய் அது ஏன் ரேஷன் கார்டில் போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு தான் தெரியுமே அது எதுக்கு ரேஷன் கார்டில் போட்டீங்க அப்படின்னா, என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்களே, எது நேம் நீ தப்பாக கொடுத்து. நான் சொன்னேன் யாராவது நாரினான்னு பேர் கொடுப்பாங்க, அது வேணா போடலாம். ஸோ அது உங்கள் டேக்லைனாக வச்சுக்கலாம். ரொம்ப கேட்சியாக இருக்குது சார். இப்போ வந்து உங்களோட க்ளோன்டு ஒரு பர்சன் சந்தோஷ் நாராயணனே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்பீங்க இல்லை என்ன சொல்வீங்க? ரொம்ப பரிதாபமாக ஃபீல் பண்ணுவேன். என்ன கேட்பீங்க? அவனை சுற்றி இருக்கிறவனை நினச்சி பரிதாபமாக ஃபீல் பண்ணுவேன். ஒரு லைன் சொல்வீங்கன்னா? செத்துருன்னு சொல்லுவேன், போ கிளம்புன்னு சொல்லுவோம். அவருக்கு ஒரு பாட்டு பாடுவீங்கன்னா என்ன பாட்டு பாடுவீங்க? அந்த ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் அந்த பாட்டு. நீங்கள் வெளியில் பார்க்க பயங்கர வைபான பர்சனாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப மாடஸ்ட்னு எனக்கு தோணுது சார். ஏன்னா வந்து இந்த ரெட்ரோ படம் டைம் வந்துச்சுல, அப்போ இன்டர்வியூலலாம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னங்க எனக்கு பாடவே தெரியாதுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் உண்மை என்னன்னா உங்களோட அந்த இல்லை சார், உங்களோட அந்த வாய்ஸ்க்கும் அந்த நீங்கள் பாடுற அந்த ஸ்டைலுக்கும் தனியாக ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பாடணும்னு நினச்சது டாக்டர் என்ன அனுப்புங்க உங்களுக்கு சார்? இல்லை சார், அப்போ எனக்கு தான் அனுப்பணும் சார். அந்த மாதிரி வந்து நீங்கள் சிங்கிங் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணதா இல்லை சும்மா ரேண்டமாக ஒரு நாள் பாடினேன் அது கிளிக் ஆகிடுச்சு அந்த மாதிரியா? நான் சின்ன வயசில் ஆக்சுவலாக நல்லா பாடிட்டு இருந்தேன். அப்புறம் படிப்படியாக முன்னேறி மோசமாயிடுச்சு. பயங்கரமாக அந்த ரேடியோலலாம் பாடுவேன் நான். ஆல் இண்டியா ரேடியோவில் போய் பாடுறது அது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய ரேஞ்ச் வந்து ஃபீமேல் ரேஞ்சில் இருக்கும், ஹை பிச்சாக இருக்கும். அதனால் எனக்கு மேலில் எதை பாட முடியாது, ஃபீமேலாக பாடிட்டுருப்பேன், இல்லை வேறு பிச்சில் பாடுவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே போயிடுச்சு. அப்புறம் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு எனக்கு. மேடம் மியூசிக் போர் அடிக்குது. வந்து அம்மா கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க வீட்டில், பாட்டு கிளாஸ். ஓ, அம்மா பாட்டு டீச்சர். இந்த லைட் மியூசிக்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து கிரிக்கெட் ஆடிட்டு கலாய்க்கிறது, வேணும்ட்டே பாலை வீட்டுக்குள்ளே அடிக்கிறது, கிளாஸுக்குள்ளே அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க மியூசிக்கு அப்புறம் தமிழ் படிச்சுட்டே இருக்க மாதிரி உனக்கு ஏதாவது வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்னாங்க. எக்ஸாக்டாக அது நடந்துருச்சு. ஃபஸ்ட்டு படம் மூலம் சொன்னேன் இல்லடா அப்படின்னாங்க. அம்மா சொல்கிறது எப்போவுமே பழிக்குமே.